ஜப்பான்ல இருக்கும் சில பெரியவங்க 90 வயசுல கூட மலை ஏறுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நம்ம தாத்தா பாட்டிகள் கடைசி மூச்சு வரைக்கும் கைத்தடி இல்லாம நடந்து திரிஞ்சதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்ததுண்டா? அதுக்கான காரணம் எந்த விலை உயர்ந்த வெளிநாட்டு மருந்துலயும் இல்ல. உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கும் ஒரு சின்ன கிண்ணத்துல தான் மறைஞ்சிருக்கு. 60 வயசுக்கு அப்புறம் உடம்பு சோர்வடையணும்னு இல்ல. அது மீண்டும் புதுசா சக்தி பெறணும்னு தான் இயற்கை உருவாக்கி இருக்கு. உங்களுக்கும் முழங்கால் வலி, உடல் சோர்வு, ஞாபக மறதி மாதிரி பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா பாய் பாய் சொல்லணும்னு ஆசை இருந்தா இன்றைக்கு இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்திடும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தோழி. இன்னைக்கு நாம பேச போறது அப்படி ஒரு 13 மாயமான உணவுகளை பற்றி. அதுல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் சரியான முறையில ஊற வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நம்புங்க, 60 வயசுக்கு பிறகும் 25 வயது மாதிரி சுறுசுறுப்பா உணர்வீங்க. அப்படின்னா வாங்க, நீண்ட ஆயுளும் பலமுள்ள உடலுக்கும் செல்லும் இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். ஏன் ஊற வச்சு சாப்பிடணும்? நண்பர்களே, 60 வயசை தாண்டியதும் நம்ம வயிற்றுல இருக்கும் ஜீரண சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால கனமான உணவுகளை ஜீரணிக்க உடம்பு சிரமப்படும். பருப்பு, நட்ஸ் மாதிரியானவற்றை நேரடியா சாப்பிட்டா அதில் இருக்கும் சத்துக்களை உடம்பு முழுசா எடுத்துக்க முடியாது. ஆனா அதே தண்ணீர்ல ஊற வைத்த உடனே அதுல இருக்கும் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் குறைஞ்சு அது உடம்புக்கு அமிர்தமா மாறிடும். இப்போ நான் சொல்ல போற இந்த 13 பொருள்ல இருந்து தினமும் ஒன்று இல்லாட்டி 2 மட்டும் தேர்வு பண்ணினாலே போதும். அப்படின்னா வாங்க லிஸ்ட் ஆரம்பிப்போம். நம்பர் 1 பார்க்கலாமா? பாதாம் தாங்க. ஞாபக சக்திக்கான பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். முதல்ல எல்லாருக்குமே பிடிச்ச பாதாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை பச்சையா சாப்பிட்ற தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இரவு 5 பாதாமை தண்ணீர்ல ஊற வச்சு காலையில் அதன் தோலை நீக்கி சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா? அந்த தோல்ல டேனின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். அது சத்துக்கள் உடம்புக்குள் சரியா செல்வதை தடுக்குதுங்க. இதோட பயன் என்னன்னா, இது வெறும் மூளை வேகமா வேலை செய்ய மட்டும் இல்ல, வயசான பிறகும் வரும் ஞாபக மறதி, அல்சைமர்ஸ் மாதிரி பிரச்சனைகளையும் தூரத்துல வைக்க உதவும். அது மட்டும் இல்லைங்க, இதயம் பாதுகாப்பாக இருக்கவும் இது ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யும். நம்பர் 2 பார்க்கலாமா? உலர் திராட்சை தான். ரத்தத்தை அதிகரிக்கும் இயற்கை டானிக்னு சொல்லலாம். உங்களுக்கு அடிக்கடி பலவீனம் இருக்கா? கொஞ்சம் படிக்கட்டினாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கா? அப்படின்னா 10லிருந்து 12 உலர் திராட்சை உங்களுக்கு வரப்பிரசாதனே சொல்லலாம். எப்படி சாப்பிடணும்? இரவு முழுக்க ஊற வச்சு காலையில் அதோட தண்ணீரையும் குடிக்கணும். இதோட மாயம் என்னன்னா, உடம்புல இருக்கும் இரும்பு சத்து குறைபாட்டா இது இயற்கையா சரி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் மெதுவா சரியாக ஆரம்பிக்கும். அடுத்தது நம்பர் 3, கருப்பு கொண்ட கடலை. தசைகளின் ரகசிய சக்தின்னே சொல்லலாம். வயசானதும் எலும்பும் தசைகளும் பலவீனமா ஆகிடுதுன்னு நினைக்கிறவங்க கருப்பு கொண்ட கடலை சாப்பிட ஆரம்பிக்கணும். இதோட மிகப்பெரிய பலன் என்னன்னா, சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப மலிவானதும் நல்ல புரோட்டீன் நிறைந்த உணவும். இதுதான் ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்குது. முழங்கால்களுக்கு தேவையான பலத்தை மீண்டும் தருது. நண்பர்களே, இன்னும் 3 பொருள் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்பர் 7 மற்றும் நம்பர் 11 இருக்கிற விஷயங்கள் நரம்பு அடைப்பு மற்றும் வயசு காரணமான சோர்வை வேகமாக குறைக்க உதவும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா தொடர்ந்து பாருங்க. நம்பர் 4 போகலாம். வெந்தயம் தாங்க. சர்க்கரை நோயும் மூட்டு வலிக்கும் எதிரின்னே சொல்லலாம். காலை எழுந்த உடனே மூட்டுகளில் பிடிப்பு மாதிரி இருக்கா, இல்லை சர்க்கரை அளவு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கா அப்படின்னா வெந்தயம் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்ல நண்பன். எப்படி சாப்பிடணும்? ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயத்தை இரவு ஊற வச்சு காலையில் முதல்ல அந்த தண்ணீரை குடிச்சிட்டு பிறகு வெந்தயத்தை நன்றாக மென்று சாப்பிடணும். இதோட பலன் என்னன்னா, உடம்புல இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற உதவும், இன்சுலின் சரியாக வேலை செய்யவும் உதவும். மூட்டு வலிக்கு இது ரொம்ப நல்ல இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யுங்க. நம்பர் 5 போகலாமா? ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸீட்னு சொல்லுவாங்க. இதயத்துக்கான பாதுகாவலன்னே சொல்லலாம். 60 வயசுக்கு அப்புறம் பலருக்கும் வரும் பெரிய பயம் ஹார்ட் அட்டாக் தான். ஆளி விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இதோட பலன் என்னன்னா, நரம்புகளில் இருக்கும் அடைப்புகளை குறைக்க உதவும், உடம்புல இருக்கும் வீக்கத்தையும் குறைக்கும். எப்படி எடுத்துக்கலாம்? இரவு ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாங்க. இல்லை லேசாக வறுத்து பொடி மாதிரி செய்தும் எடுத்துக்கலாம். மலச்சிக்கலுக்கும் இது ரொம்ப நல்ல உதவி செய்யும். நம்பர் 6 போகலாமா? அக்ரோட், அதாவது மூளை மற்றும் நரம்புகளுக்கான டானிக்னே சொல்லலாம்.
அக்ரோட்டோட வடிவம் நம்ம மூளை மாதிரி இருப்பதை கவனிச்சிருக்கீங்களா? அதனால தான் இது மூளைக்கும் நரம்புகளுக்கும் மிகச்சிறந்த உணவாக கருதப்படுகிறது. இரவு 2 அக்ரோட் துண்டுகளை ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க. ஊற வைத்த அக்ரோட் உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் ஜீரணிக்க எளிதாகவும் இருக்கும். இதனால வயசான பிறகு வரும் நரம்பு பலவீனம் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க உதவும். நம்பர் 7க்கு போலாமா? பெரிய உலர் திராட்சை நுரையீரலுக்கும் தொண்டைக்குமே கவசம்னு சொல்லலாம். பெரிய உலர் திராட்சை மாதிரி இருக்கும். இதோட விதைகளை நீக்கி இரவு முழுக்க ஊற வைங்க. இதோட சிறப்பு என்னன்னா நுரையீரலுக்கு பலம் தரும். அடிக்கடி சளி இரும்பல் வர்றவங்களுக்கு இது உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இரத்த குறைபாட்டையும் விரைவாக சரி செய்யும். நண்பர்களே, இப்போ வரைக்கும் 7 அசத்தலான விஷயங்களை பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. தண்ணீரில் ஊறிய பிறகு ஜெல்லி மாதிரி மாறி வயிற்றில் இருக்கும் அழுக்குகளை வெளியெடுக்க உதவும் ஒரு பொருள் இருக்குது. அது நம்பர் 8, நம்பர் 11. ப்ராஸ்டேட் பிரச்சனை மற்றும் தூக்கமின்மைக்கும் இது நல்ல உதவி செய்யும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நம்பர் 8வது சியா விதைகள். சக்தியின் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இருக்கும் வாழ்க்கை முறையில் பெரியவங்களுக்கு கால்சியம் ரொம்ப அவசியம். சியா விதைகள் 2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சாலே போதுங்க. இதோட பலன் என்னன்னா எலும்புகளை பலமாக்கும். இதில் இருக்கும் நார்ச்சத்து வயிற்றை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவும். உடம்பு லேசாக இருக்கும். எடை குறைக்கவும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் இது நல்ல தேர்வு. இப்போ வரைக்கும் 8 அருமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆனால் இனிமே பார்க்க போகிற 5 விஷயங்கள் வயசான பிறகு மருந்துகளே வேலை செய்யாத நிலைக்கு கூட உதவக்கூடியவை. வாங்க லிஸ்ட்டை தொடர்வோம். நம்பர் 9 வெள்ளை அல்லது கருப்பியல். கால்சியத்தின் பொக்கிஷம்னே சொல்லலாம். 60 வயசுக்கு அப்புறம் எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கும். இதைத்தான் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்றாங்க. 1 ஸ்பூன் எள்ளை இரவு முழுக்க ஊற வச்சு காலையில நல்லா மென்று சாப்பிடுங்க. இதோட பலன் என்னன்னா பாலை விட அதிகமாக கால்சியம் இதில் இருக்குது. இது உங்கள் மூட்டுகளுக்கு நல்ல நெகிழ்வுத்தன்மை தரும். வயசான பிறகு முடி உதிர்வதையும் குறைக்க உதவும். இது சாதாரண விதைகளில் எலும்புகளுக்கான சிமெண்ட் மாதிரி வேலை செய்யும். நம்பர் 10க்கு போகலாமா? பச்சை பயிருங்க. முளைக்கட்டிய எனர்ஜி கேப்சூல்னே சொல்லலாம். மதியம் ஆகினதுக்கு அப்புறமே உடம்பு பேட்டரி டவுன் ஆன மாதிரி சோர்வாக போயிடுதா அப்படின்னா முழு பச்சை பயிரை தண்ணீரில் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா முளைக்கட்டிய உடனே இதில் இருக்கும் விட்டமின்ஸ் பல மடங்கு அதிகரிச்சிடும். இதோட பலன் என்னன்னா இது ஜீரணிக்க ரொம்ப லேசானது. அதனால பலவீனமான ஜீரண மண்டலத்துக்கும் சிரமம் தராது. உடம்புக்கு உடனடி புரோட்டீன் சக்தியும் கிடைக்கும். கேஸ் அசிடிட்டி மாதிரி பிரச்சனைகளுக்கும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 11வது பார்க்கலாமா? பூசணி விதைகள் தான் ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். வயசான ஆண்கள்கிட்ட ப்ரோஸ்டேட் பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக காணப்படும். எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் பூசணி விதைகளை இரவு தண்ணீரில் ஊற வச்சு காலையில் சாப்பிடணும். இதோட பலன் என்னன்னா இது ப்ரோஸ்டேட் ஹெல்த்தை மேம்படுத்த மட்டும் இல்லை, இதில் இருக்கும் மெக்னீஷியம் உங்களுக்கு ஆழமான நல்ல தூக்கத்தையும் தரும். நரம்புகளில் இருக்கும் அடைப்புகளை குறைக்கவும் இது உதவியாக இருக்குங்க. நம்பர் 12க்கு போகலாம். பேரிச்சம்பழம் வயசான உடலுக்கு புதிய சக்தின்னே சொல்லலாம். இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சா சீனிக்கு பதிலாக ஊற வைத்த பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. இதோட மாயம் என்னன்னா பேரிச்சம்பழம் ஊற வச்சா அதோட அதிக சூடு குறைஞ்சு உடம்புக்கு நல்ல சக்தி தரும் உணவாக மாறிடும். இதோட பலன் என்ன? இதயம் பலமாக இருக்க உதவும். இரத்த குறைபாடு அனீமியா இருந்தாலும் சில நாட்களில் முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உடல் சோர்வு உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க. நம்பர் 13க்கு போகலாமா? முழு பச்சை பயிறு நீண்ட ஆயுளோட ஜப்பான் ரகசியம். ஜப்பான்ல இருக்கும் ஒக்கினாவா பகுதியில் மக்கள் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா எப்படி வாழ்றாங்க தெரியுமா? அவங்க உணவுல முழு தானியங்களும் முளைக்கட்டிய உணவுகளும் அதிகமா இருக்கும். இதோட பலன் என்னன்னா முழு பச்சை பயிறு உடம்புல ஆன்டி ஏஜிங் ப்ராசஸை வேகப்படுத்த உதவும். அதனால முகத்துல சுருக்கங்கள் குறையும். நீங்க உங்க வயசை விட 10 வயசு இளமையா தெரியும். தசைகள் பலவீனமாவதையும் இது தடுக்க உதவும். நண்பர்களே, இப்போ வரைக்கும் 13 மாயமான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் இருக்குங்க. இவைகளை சரியான நேரத்திலையும் சரியான அளவிலும் சாப்பிடணும். தவறான அளவில் எடுத்துக்கிட்டா நன்மைக்கு பதிலாக பாதிப்பும் வரலாம். கிட்னி பிரச்சனை அல்லது சர்க்கரை நோய் இருப்பவங்க இதில் எந்த உணவுகளை கவனமாக சாப்பிடணும் தெரியுமா? அதே மாதிரி 7வது நாள் இல்லை 15 இல்லை 30 நாட்களில் உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? இந்த கடைசி தகவல் உங்கள் உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. 90 நாட்களில் உடம்பை மாற்றும் மாயமான மாற்றங்கள் மற்றும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன்.
நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம 13 சூப்பர் ஃபுட்ஸ் பற்றி பார்த்தோம். வயசான பிறகும் உடம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்க இது ரொம்ப உதவும். ஆனா உண்மையான பலன் கிடைக்கணும்னா இதை சரியான முறையில சாப்பிடணும்ல. வாங்க 7, 15, 30 நாள் மாயமான மாற்றங்களையும் யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்க்கலாம். நண்பர்களே, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஆயுர்வேதம் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால இந்த 13 பொருளையும் ஒரே நாள்ல சேர்த்து சாப்பிடாதீங்க. தினமும் இதுல இருந்து 1 இல்லாட்டி 2 மட்டும் தேர்வு பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் இருப்பவங்க, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தா பேரிச்சம்பழம் மற்றும் உலர் திராட்சையை ரொம்ப குறைவா சாப்பிடுங்க. அல்லது டாக்டர் கிட்ட கேட்டு பிறகு கூட எடுத்துக்கலாம். கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருந்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி அதிக புரோட்டீன் உள்ள உணவுகளை மாதிரி, அதாவது கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர் ஆலோசனை வாங்கிக்கோங்க. உப்பை தவிருங்க. ஊற வச்ச உணவுகளுக்கு மேல உப்பு சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தா அதோட இயற்கை சத்துக்கள் குறையலாம். இன்னைக்கு இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிங்கன்னா உடம்புல என்ன மாற்றம் வரும் தெரியுமா? 7 நாட்கள் கழிச்சு சொல்லட்டுமா? ஜீரண சக்தி மெதுவா நல்லாக ஆரம்பிக்கும். காலையில் எழுந்த உடனே இருந்த அந்த கனமான உணர்வு குறையும். அதே 15 நாள் கழிச்சு என்னாகும் தெரியுமா? உடல் சோர்வு மற்றும் பலவீனம் குறையும். நீங்க முன்பை விட சுறுசுறுப்பா உணர்வீங்க. அதே 1 மாசம் கழிச்சு என்னாகும் தெரியுமா? உடம்புல எனர்ஜி திரும்ப வரும். முகத்துல பொலிவு அதிகரிக்கும். நரம்புகளும் பலமா இருக்கும். அதே 90 நாட்கள் கழிச்சு 3 மாதங்களுக்கு பிறகு உடம்பு உள்ள இருந்து புதுசா மாற ஆரம்பிக்குங்க. மூட்டு வலி, சோர்வு, ஞாபக மறதி மாதிரி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெரியவர்களுக்கான சரியான காலை ரொட்டீன் என்ன தெரியுமா? உண்மையாவே நீண்ட ஆயுளும் மற்றவங்களை சாராம வாழும் வாழ்க்கை வேணும்னா இந்த சின்ன ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. காலை எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் குடிங்க. 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே வெளியிலயோ இல்லாட்டி லேசா நடங்க. 5 நிமிஷம் ஆழமா மூச்சு இழுத்து விடுற பிரீத்திங் எக்ஸசைஸ் இல்லாட்டி பிராணாயமா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க தேர்வு செஞ்ச ஊற வச்ச உணவுகளை நல்லா மென்று சாப்பிடுங்க. நண்பர்களே, 60 இல்லாட்டி 70 வயசு அப்படின்னா படுக்கையில விழுந்து கிடக்கணும்னு அர்த்தமே இல்லை. அது வாழ்க்கையின் இன்னொரு அழகான ஆரம்பம். ஜப்பான் ஆகட்டும், இந்திய கிராமம் ஆகட்டும், நீண்ட ஆயுளின் ரகசியம் விலையுயர்ந்த மருந்து இல்லைங்க, இயற்கையோட இணைந்த உணவு முறை தான். எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க, சிகிச்சையை விட முன்னெச்சரிக்கையே சிறந்தது. அதனால இன்னைக்கே உங்க கிச்சனுக்கு போய் இந்த 13 பொருள்ல இருந்து ஏதாவது ஒரு பொருளை ஊற வச்சு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான புதிய ஆரம்பத்தை தொடங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாட்டி குடும்பத்தினரோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒரு ஷேர் ஏதாவது ஒரு பெரியவங்களோட வாழ்க்கைக்கு புதிய சக்தியை கொடுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவு காட்டுங்க. இன்னும் இது போல் ஆரோக்கியம், இயற்கை மருத்துவம் மற்றும் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா